வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பியூ சீலர் பியூ பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம வந்து பியூ பாலிஷ்லாம் அப்ளை பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்லேயே வந்து பியூ சீலர் தான் சேஃப்டி சீலரை அப்ளை பண்ணணும். இவங்க வந்து தெரியாமல் சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிட்டாங்க. அதை தான் வந்து க்ளீனாக சீவி தேய்க்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். இது கீழே வந்து சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணுது. பாருங்கள், கீழே பாருங்கள் எவ்வளோ தூள் இருக்குது. இது மாதிரி மொத்தத்தையும் க்ளீனாக சீவி தடுங்க எருணும். சேஃப்டி சீலர் எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னா, இதில் பார்க்கப்போ தெரியும் உங்களுக்கு, அந்த சிமெண்ட்லாம் பட்டுருக்கும். அப்புறமா தண்ணிலாம் படும். தண்ணிலாம் பட்டால் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு, சிமெண்ட்லாம் பட்டால் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு தான் இது வந்து சேஃப்டி சீலர் அப்ளை பண்ணுறோம். அதெல்லாம் வந்து க்ளீனாக சீவி தேய்ச்சி எடுக்கிறோம் பாருங்கள். இதுவே நம்ம வந்து பியூ சீலர் அப்ளை பண்ணியிருந்தால் அப்படியே தேய்க்கலாம். ஆரம்பத்திலே வந்து பியூ சீலர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நம்ம வந்து தேய்ச்சி பியூசியில் செகண்ட் கோட் அப்ளை பண்ணலாம். அதுமாதிரி வேலையாக இருக்காது, சீவர் வேலையாக இருக்காது. நம்ம வந்து சாண்டிங் சீலர் போட்டுட்டு மேலே பியூ பாலிஷ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா க்ளீனாக சீவி தேய்ச்சி எடுத்து தான் போடணும். அப்போ தான் நல்லா ஒரு கிரிப்பாக ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நம்ம சாண்டிங் சீலர் மேலே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டபுள் ஷேடாக தெரியும். அதாவது பேஸ் கோட் வந்து சாண்டிங் சீலரு, அது வந்து கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா வெளுத்தா மாதிரி தெரியும். வெளுத்து போச்சுன்னா டபுள் ஷேடாக தெரியும். அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் அது மாதிரி க்ளீனாக சீவி தேய்ச்சி எடுக்கிறோம். நம்ம இது மேலே அப்படியே டைரெக்டாக வந்து தேய்ச்சிட்டு பியூ சீலர் அப்ளை பண்ணாக்கா அதான் தனித்தனியாக தெரியும் சொன்னேன் பார்த்தீங்களா, தனித்தனியாக தெரியும். அது மேலே கிரிப்பாகவும் இருக்காது. எதனா பட்டுச்சுன்னா அப்படியே பேத்துன்னு வரும். அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். நம்ம வந்து இது மாதிரி க்ளீனாக சீவி தேய்ச்சிட்டு அது மேலே பியூ பாலிஷ் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஒரு கிரிப்பாக ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே முடிவு பண்ணிக்கணும், நம்ம வந்து பியூ பாலிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பியூ சீலரே அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி மேலே பாலிஷ் போட்டுக்கலாம். நம்ம இதுமாரி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது. இவங்க வந்து தெரியாமல் வந்து சாண்டிங் சீலர் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து க்ளீனாக சீவி தேய்ச்சி நம்ம வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். பியூ சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய வீடியோ போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். பியூ சீலர் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இது வந்து பியூ சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.